வணக்கம் அன்புள்ள தமிழ் நண்பர்களே. இன்று நாம் கொண்டாடுகிற விசேஷ நாள் ஸ்ரீராம நவமி. சித்திரை மாதம் சுக்ல பக்ஷ நவமி அன்று அயோத்தியில் பிறந்த ஸ்ரீராமருக்கு இந்த நாள் புரியக்கூடிய காரணங்களை எளிய தமிழில் இந்த வீடியோவில் கதை போன்று சொல்லப் போகிறேன். சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாருக்கும் புரியும் வண்ணம் இயல்பான கதை முறையில் நாம் பகிர்ந்து கொள்வோம். ராமநவமி என்றால் என்ன? இது ஒரு தனி நாள் மட்டுமல்ல, இது ஒரு தர்ம பாதையின் தொடக்கம். தசரதன் அரசாங்கத்திலே அயோத்தி நகரத்தில் சித்திரை மாதம் சுக்ல பக்ஷ நவமி அன்று திவ்ய காலத்தில் திருமால் ராம அவதாரமாய் பிறந்தார். அதுதான் ஸ்ரீராம நவமி. இந்த நாளில் நாம் கொண்டாடுவது ஒரு நாளல்ல, நல்ல நவற்றின் வெற்றி, தர்மத்தின் முக்கியத்துவம். அதைத்தான். அயோத்தியில் தசரத மன்னன் வசித்தார். அவருக்கு 3 மனைவிகள், கௌசலை, கைகேயி, சுமித்ரா. ஆனால் அவருக்கு குழந்தைகள் இல்லாத துயரம். அதனால் அவர் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தார். அங்கே திருமால் தோன்றி அக்னியில் இருந்து ஒரு புண்ணிய தேவதை வந்து தசரதனுக்கு ஒரு பாத்திரம் கொடுத்தாள். அதிலுள்ள பாலை அவரது மனைவியர் உண்டபோது அவர்களுக்கு 4 மகன்கள் பிறந்தார்கள். ராமன், இலக்ஷ்மணன், பரதன், சத்ருக்கன். இந்த 4 முதலிடத்தில் இருப்பவர் ராமன். அவர் நல்லோர்களின் ஆதரவு, தர்மத்தின் வடிவம். அவர் பள்ளிக்கூடத்திலிருந்தே புத்திசாலித்தனம், நேர்மை, பணிவு எல்லாம் காட்டினார். பிறகு விசுவாமித்திரர் வந்து சிவன் விற்றை முறிக்கும் போட்டியில் ராமன் வெற்றி பெற்றார். அதன் மூலம் சீதையை மணம் செய்தார். ஆனால் அரசுரிமை பெற வேண்டும் என்ற ஆசையில் கைகேயி தசரதனிடம் 2 வரங்கள் கேட்டார். அதில் ஒன்று ராமனுக்கு 14 வருட வனவாசம். தசரதன் மனதை உடைத்துக்கொண்டு ராமன் அரசுரிமையை துறந்து சீதையும் இலக்ஷ்மணனும் கூடவே வனத்துக்குச் சென்றார்கள். அங்கே சீதையை ராவணன் அபகரித்தான். அதற்கு பிறகு ராமன் ஹனுமானின் உதவியுடன் இலங்கை சென்றார். இலங்கையில் மாபெரும் யுத்தம் நடைபெற்றது. கடைசியில் ராவணன் வீழ்ந்தான். சீதை தீயில் நின்று தன் புனிதத்தை நிரூபித்தார். அதன் பிறகு ராமன் அயோத்திக்கு திரும்பி ராமராஜ்யம் என்று சொல்லப்படும் அரசாங்கத்தை நிறுவினார். இந்த நாளில் நாம் செய்யும் சிறிய சடங்கு எளிதாக எல்லோரும் செய்ய முடியும். பெரும்பாலானோர் முழுநாள் விரதம் கையாள்கிறார்கள். சிலர் நீர் மாத்திரம் விரதம் இருப்பார்கள். வீட்டு முன்புறம் அழகான கோலம் போடுங்கள். அதில் ராம, சீதை, லக்ஷ்மணன், ஹனுமான் சின்னங்களையும் சேர்க்கலாம். ராமர் விக்கிரகம் அல்லது படத்தை ஒரு சுத்தமான இடத்தில் வையுங்கள். அதில் பால், தயிர், தேன், சர்க்கரை, பட்டை, நெய் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யுங்கள். அபிஷேகத்திற்கு பிறகு தூய்மையான ஆடை, மாலை, அருக்கியம், தீபம், தூபம் ஆகியவற்றால் பூஜை செய்யுங்கள். நீங்கள் விரும்பினால் ராமநாமம் ராம 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 ஜபித்துக் கொள்ளுங்கள். அத்தியாவசியமானால் ஒரு கதை போன்று இராமாயணத்திலிருந்து சிறிய பாகங்களை படித்து கேட்டுக்கொள்ளுங்கள். உதாரணமாக ஹனுமான் லங்கை போகும் கதை, சீதை தீயில் நிற்கும் கதை. இந்த சிறிய பக்தி பூஜையால் இந்த நாள் முழுமையாக ஆசியாக மாறும். இந்த நாளில் ஒரு சிறிய கவிதையையும் நாம் பாடிப்போகலாம். அயோத்தியில் வீற்றிருந்த தர்ம சூரியன் ராமனே, ஏழை துயரை தீர்த்து எம்மை காக்கும் ராமனே, காட்டில் சீதைக்காக வனத்தை கடந்த தேவா, இவ்வுலகத்தின் நம்பிக்கை நீதானே ராமனே.